சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். அதை காட்சிகளாக பார்க்கிறோம். ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது சென்னையில் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருப்பதை துணை முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 நாள் பெய்த கனமழையின் காரணமாக, அதாவது ஏற்கனவே பணி செய்த இடங்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. உடனுக்குடன் மாநகராட்சி ஊழியர்கள் அந்த மழைநீரை எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தாலும் கூட தற்போது துணை முதலமைச்சர் அவர்கள் ஆய்வில் மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சென்னை முழுக்க கோடம்பாக்கம், அதே போல மகாலிங்கபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் துணை முதலமைச்சர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது மாநகராட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய தினம் நேரடியாக பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேரடியாக சென்று தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை முதலமைச்சர்கள், அதாவது துணை முதலமைச்சர்கள் நேரடியாக சந்தித்தார். அதே போல புரசவாக்கம், தானா நகர் மற்றும் பெரம்பலூர், குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் உடனுக்குடன் எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். பொதுமக்கள் எந்த வகையும் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதே போல சென்னையில் மட்டும் தற்போது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கனமழை அதிகமானால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் அந்த முகாம் குறித்தும் துணை முதலமைச்சர் கேட்டறிந்தார். அதே போல பொதுமக்களுக்கும் உணவும் தயார் நிலையில் மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் தற்போது துணை முதலமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் பல இடங்களில், அதாவது அவர்களுடைய தொகுதி திருவள்ளிக்குடி தொகுதியும் உள்ளிட்ட பல இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் துணை முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.